ஒரு ராஜாவுக்கு எவ்வளவு ஆயிரக்கணக்கான வேலைகள் இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அதன் நடுவில் அவன் அரசியல் சார்ந்த, அரசாங்கம் சார்ந்த அல்லது அவர்களுடைய ஆட்சியை சார்ந்த காரியங்களுக்காக ஓடிட்டு இல்ல, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவோம், ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு எப்போ போவோம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு எப்போ போவோம், ஆண்டவருடைய பிரகாரங்களுக்கு எப்போ போவோம் என்கின்ற ஒரு பேராசை. ஆசை, பேராசை ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆசை நீங்க வேணாம்னாலும் இருக்கும், பேராசை நீங்க தான் முடிவு செய்யணும். ஹலோ, இருக்கிறீங்களா? ஆசை நீங்க வேணாம்னாலும் உங்களுக்குள்ள இருக்கும், பேராசை நீங்க தான் முடிவு செய்யணும். மோசேயினுடைய கோள்கள், எகிப்தின் மந்திரவாதியுடைய கோள்கள் என்ன பண்ணுச்சான்? விழுந்துச்சான். அதுவும் பாம்பு தான். கோலை போட்டான், பாம்பு வந்துச்சு. மோசே கோலை போட்டான், பாம்பு வந்துச்சு. எகிப்தின் மந்திரவாதிகள் கோலை போட்டாங்க, பாம்பு வந்துச்சு. ஆனா மோசேயின் கோள்கள் எகிப்தின் மந்திரவாதியுடைய கோள்களை பாம்பாய் மாறின அந்த கோலை விழுங்கி போட்டதை போல உலகத்தில் நிறைய பாம்பு இருக்குது. ஆனால் தேவனுடைய பேராசை, தேவனுடைய பிரசன்னத்தின் மீதான பேராசை, தேவனுடைய சமூகத்தின் மீதான பேராசை, தேவன் மீதான பேராசை, தேவனுடைய வார்த்தையின் மீதான பேராசை இந்த உலகத்தில் உள்ள எல்லா சிற்றாசைகளையும் விழுங்கிவிட வேண்டும். எனக்கு ஏதோ ஒண்ணு புரியுதுன்றவங்க மட்டும் இல்லையா சொல்லுங்க, புரியாதவங்க கம்மனே இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை.